இந்த வெயில்ல எங்கே போயிட்டுருக்கீங்க? கோகுல் என்னையா இந்த பக்கம்? நான் கடைக்கு போயிட்டுருக்கேன் ஆண்டி. நீங்கள்? கடைக்கு போயிட்டு வரேன். ஓ சரி, நான் வீட்டில் விட்டுறேன் வாங்க. இல்லை பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். ஐயோ பரவாயில்ல ஆண்டி, நான் வீட்டில் விட்டுறேன் வாங்க, வண்டியில் இருங்க. சரிப்பா. போலாமா? போகலாம்ப்பா. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். வாடா. உள்ள வாடா. சரி, என்ன சாப்பிட்ற? டீயா காஃபியா? ஓ சாரி, நீ ஒரு டீ பைத்தியம்ல. பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்களே. சரி, நீ டிவி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ம். நம்ம ட்ரீம் ஹவுஸ். வாவ், என்ட்ரன்ஸ் ஈஸ்ட்ல. இது ஒரு வித்தியாசமான boutique. உங்க ஐயம்மா. அலை அலையா தினம் தினம் வரும் கனவுகளில் பிரதி ஒருத்தி அருகினில் வர கண் விழித்தேன் நானே. தொடரட்டுமே நிஜமென அந்த கனவுகளே, வளரட்டுமே சிறு பிறையொரு காதல் நிலா. வருகிறாள் வருகிறாள் வானில் தேவதை தேவதை. இந்தா. என்னடா டீ கப் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை ஆண்டி. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? ஆ நல்லா இருக்காங்க. உன் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாளா? இல்லை, பொண்ணை பார்த்துக்கணுன்னு வீட்டிலே இருக்கா. அவளை பார்த்துக்க ஒரு ஊரே தேவைப்படுது. அவ்வளோ சேட்டை. ஒரு நாள் கூட்டிகிட்டு வாடா. நான் இன்னும் உன் பொண்ணை பார்க்கல. நீ கூட ஃபஸ்ட்டு பர்த்டே கூப்பிடுவேன்னு பார்த்தேன், ஆனால் நீ கூப்பிடவே இல்லை. இல்லை ஆண்டி, அது வந்து பொண்ணு. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீயை குடி. அங்கிள் எங்க ஆண்டி? பார்க்கவே முடியல. அங்கிள் வேலையில் பிஸியாக இருக்காருடா. காலையில் போனால் ராத்திரி 10-11 மணி ஆகிடுது. ஓ, ரமேஷ் எப்படி இருக்கான்? கால் பண்ணுறானா? ஆ, டெய்லி கால் பண்ணிவிடுவான். வேலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான். ஓ சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். வேற யாரை பற்றியாவது கேட்க மறந்துட்டியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உக்காருப்பா. இல்லை ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னை மன்னிச்சிடு கோகுல். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். தினமும் நாங்கள் நரகத்தில் வாழுறோம். அங்கிள் தினமும் குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடக்கிறாரு. அவர் ஆம்பளை, குடிச்சிட்டு தூங்கிடுறாரு. என் நிலமை தான். உன்னை நாங்கள் கோகுலாக பார்க்கல, உன் பின்னாடி இருந்த ஜாதியை தான் பார்த்தோம். நீ நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஊருக்கு நல்லது பண்ணியிருக்க, நல்ல வேலையில் இருக்க. எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நீ வேற ஜாதின்ற ஒரே காரணம்தான்
உன்னை வேண்டான்னு சொன்னோம். என் பொண்ணு எவ்வளோ கெஞ்சினா, அழுதா, சண்டை போட்டா. ஆனால் நாங்கள் அவளை மிரட்டி கட்டாயப்படுத்தி எங்கள் ஜாதியிலே வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவனுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் அவளுக்கு போட்ட நகையெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டோம். அப்பப்போ காசு வாங்கினார் சொல்லி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடைசியாக எங்கள் வீட்டை அவன் பேரில் எழுதி கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணான். அவளை அடித்து கொடுமைப்படுத்துவான். அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. உங்கள் சொந்தக்காரங்க எதுவும் கேட்கல ஆண்டி? எங்கள் சொந்தக்காரங்களா? அவனுங்களுக்கு என் பொண்ணு எஸ்சி பையனை காதலிச்சது தான் பிரச்சனை. மற்றபடி என் சொந்த ஜாதிக்காரனுங்க என்ன பண்ணாலும் வெளியில் பேச மாட்டானுங்க. நாம் ஏதாவது சொன்னால் உங்கள் குடும்ப விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோன்னு சொல்லிடுவானுங்க. இவனுங்களால் என் பொண்ணு வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கையும் நாசமாக போச்சு. அழாதீங்க ஆண்டி. எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில. நீ என்ன கோகுல் பண்ணுவ? நாங்கள் தான் இவனுக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப துரோகம் பண்ணிட்டோம். ஆனால் இன்னைக்கு அவள் இல்லை, போய் சேர்ந்துட்டா. 2 வருஷம் ஆகுது. அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கின்னு சந்தோஷமாக இருக்கான். நாங்கள் தான் இங்கே. அவள் எதுவும் கேஸ் கொடுக்கல ஆண்டி? கேஸா? அவன் எங்கள் ஜாதி சங்கத்தில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கான். பத்தாத்துக்கு கட்சி சப்போர்ட் வேறு. எங்களால் என்ன பண்ண முடியும்? நான் கிளம்புறேன் ஆண்டி. ஆண்டி, இந்த கப்பை நான் எடுத்துக்குவா. இந்த கப்பை தீபி உன் ஞாபகமாக வச்சுருந்தா. நான் இப்போ அவன் ஞாபகமாக வச்சுருக்கேன். உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ. டேய், கேட்க மறந்துட்டேன். உன் பொண்ணு பேர் என்ன? தீபி. தீபிகா கோகுல் ஆண்டி.